இதுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 3 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு வெடித்த உடனே நல்லா பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், ஒரு ஈர்க்க கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் 1 கப் பச்சை பட்டாணியும் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சிம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த பச்சை பட்டாணி வெந்த பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி அது நல்லா கொதி வந்த பிறகு 7 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுங்க.